12th art students, welcome to online class. இன்றைக்கி நம்ம 12th அக்கௌண்டன்சியில் ஃபஸ்ட்டு யூனிட் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில் இன்னும் ஒரு சம் பெண்டிங் இருக்குது, இல்லுஸ்ட்ரேஷன் மாடல். அதை பார்த்துட்டு அப்புறம் எக்ஸசைஸ் பார்ப்போம். இல்லுஸ்ட்ரேஷனையும் கம்பேர் பண்ணிடலாம், ஓகேவா? இல்லுஸ்ட்ரேஷன் 9th சம் பார்க்குறோம். இதுவும் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஏர்ஸ் மாடல் தான், சரியா? 9th சம்மோடு சரி, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஏர்ஸ் மாடல் வந்து 9th சம்மோடு சரி. சரி, இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஏர்ஸ் வந்து இங்கே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும், க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி கடைசியாக ப்ராஃபிட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுதான் இப்போ சம்ம பார்ப்போம். இல்லுஸ்ட்ரேஷன் 9 என்ன சொல்கிறோன்னு பாருங்கள். அகமத் அப்படிங்கிறவர் வந்து டஸ் நாட் கீப் த ப்ராப்பர் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் வந்து ப்ராப்பராக கீப் பண்ணல, சரியா? இப்போ ஃபைண்ட் அவுட் த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் மேட் பை ஹிம் ஃபார் த இயர் எண்டட். இப்போ இயர் எண்டடுக்குள்ளான க்ளோஸ் பண்ணுறோம். இப்போ பர்டிகுலர்ஸ் வந்து எப்படி கொடுத்துருக்குறோம் பாருங்கள். பிகினிங் எண்டு 1/4/2017 வந்து பிகினிங், 31/3/2018 வந்து எண்டு நெக்ஸ்ட் இயர். இப்போ பேங்க் பேலன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறோம். பேங்க் பேலன்ஸ் 14,000 கிரெடிட் அப்படின்னு கொடுத்துருக்குறோம், 18,000 டெபிட் அப்படின்னு கொடுத்துருக்குறோம். இதுக்கு என்ன மீனிங் நான் சொல்கிறேன். கேஷ் இன் ஹேண்டு 800, 1,500 கொடுத்துருக்குறோம், சரியா? ஸ்டாக்கு 12,000, 16,000 கொடுத்துருக்குறோம். டெப்டர்ஸ் வந்து 34, 30,000. பிளான்ட் 80,000, 80 ரெண்டுமே சேம் 80,000 ஓப்பனிங் க்ளோசிங். ஃபர்னிச்சர் 40,000, 40,000 சேம். கிரெடிட்டர்ஸ் 60,000, 72,000. இதில் எது அசட் ஐட்டம், எது லைபிலிட்டி ஐட்டம்னு பார்த்துக்கோங்க. பேங்க் பேலன்ஸ் எங்கே போவோம், ஓகேவா? பேங்க் பேலன்ஸ் எங்கே போவோம்னு பாருங்கள். நம்மளுக்கு அசட்டில் போவோம். ஆனால் பேங்க் பேலன்ஸில் ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 14,000 கிரெடிட் அப்படின்னு கொடுத்துருக்குறோம். பேங்க் பேலன்ஸ் 14,000 கிரெடிட் அப்படின்னு கொடுத்துருக்குறோம், சரியா? ஓப்பனிங் பேலன்ஸ் கிரெடிட் அப்படின்னா இருக்கிறத விட அதிகமாக இருக்குது, ஹையாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஹையாக இருந்தால் பேங்க் பேலன்ஸ் வந்து ஹையாக இருந்தால் என்ன அர்த்தம்னா பேங்க் ஓவர் டிராஃப்ட், வங்கியின் மேல்வரை பற்று அப்படின்னு சொல்கிறோம். படித்தோம்ல வங்கி மேல்வரை பற்றுன்ட்டு. அப்போ இருக்கிறத விட ஹையாக இருக்குது, அதனால தான் கிரெடிட். இங்கே ஆக்சுவலாக என்னான்னு இருக்கணும், டெபிட்னு இருக்கணும், ஆனால் கிரெடிட்னு இருக்கு, சரியா? அடுத்தது க்ளோசிங் பேலன்ஸ் பாருங்கள். நம்ம அப்படியே ஆப்போசிட்டாக கொண்டு போகிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. பேங்க் பேலன்ஸ் ஓப்பனிங் நம்ம எந்த பக்கம் எடுத்துக்குவோம், அசட் சைடு எடுத்துக்கணும். அசட் சைடு எடுத்துக்க வேண்டியது லைபிலிட்டி சைடை கொண்டு போகும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், கிரெடிட் அப்படிங்கும்போது ஆப்போசிட் என்று அது நம்மளுக்கு லைபிலிட்டிக்கு போயிடும், ஓகேவா? இப்போ பேங்க் ஓவர் டிராஃப்ட் 14,000 ரூபா, சரியா? அடுத்தது பாரு, 18,000 பேங்க் பேலன்ஸ் டெபிட்னு கொடுத்துருக்குறோம். அதாவது இங்கே ஆக்சுவலாக கிரெடிட்டார் சைடு, டெப்டார் சைடு அப்படிங்கிறத அர்த்தம். கிரெடிட்டார் சைடு அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு லைபிலிட்டி பக்கம் போயிடும். கிரெடிட்டர்ஸ் எந்த பக்கம் வராங்க, லைபிலிட்டிஸ் பக்கம் வந்துடுறாங்க. டெப்டர்ஸ் எந்த பக்கம் வராங்க, அசட் சைடில் வந்துடுறாங்க. இப்படியும் நீங்கள் புரிஞ்சிக்கலாம், சரியா? இந்த பாயிண்ட் புரிஞ்சுதா? இப்போ எழுதும்போது நம்ம பார்த்துக்கலாம். கேஷ் இன் ஹேண்டு அசட்டு. அப்போ அடுத்தது பாருங்கள், கேஷ் இன் ஹேண்டு அசட்டா. அடுத்தது டெப்டார்ஸ் அசட்டு, ஸ்டாக் அசட்டு, பிளான்ட் அசட்டு, ஃபர்னிச்சர் அசட்டு, கிரெடிட்டர்ஸ் மட்டும்தான் லைபிலிட்டி, ஓகேவா? சரி, இப்போ பாருங்கள், கீழே அடிஷ்னல் கொடுத்துருக்குறோம். அகமத் ஹேட் வித்ரான் 40,000. அகமது எவ்வளோ வித்ரா பண்ணுறாங்க, 40,000 வித்ரா பண்ணுறாங்க, ஓகேவா? அப்போ பர்சனல் யூஸுக்காக இது ட்ராயிங்ஸ், பக்கத்தால் பென்சிலில் கூட எழுதி வச்சுக்கோங்க புக் இருந்தால். இது ட்ராயிங்ஸ், ஓகேவா? ஹீ ஹேட் இன்ட்ரடியூஸ்ட் 16,000 கேபிட்டல் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் த பிஸ்னஸ் இன்னும் மேலே வளர்ச்சி இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுங்கிறதுக்கோசரம் என்ன பண்ணுறாங்க, 16,000 இன்ட்ரடியூஸ்ட் கேபிட்டல் போடுறாங்க. இப்போ இது என்னது, அடிஷ்னல் கேபிட்டல். அடுத்து பாருங்கள், ப்ரொவிஷன் ஃபார் 5% ஆன் டெப்டர்ஸ் இன் மேட்.
ப்ரொவிஷன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஒதுக்குறது. அப்போ டெப்டார்ஸுக்கு வந்து முன்கூட்டியே ஒதுக்கிட்டாங்க, 5% ஒதுக்கிட்டாங்க. அப்போ இது நம்ம என்ன வேணும்? ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? டவுட்ஃபுல் டெப்ட்ஸ்னால் வராத கடன் முன்னாடியே ஒதுக்கிட்டாங்க. டெப்டார் சைடில் வந்து வராத கடன் ஒரு 5% இருக்குது அப்படின்னு சொல்லி ஒதுக்கிட்டாங்க. சரியா? முன்னாடியே கணக்கு எழுதும் போது என்ன பண்ணிட்டாங்க? இந்த 5% வராதுப்பா அப்படின்னு சொல்லி என்னது முன்கூட்டியே எழுதி வச்சுட்டாங்க. அப்போ 5% வந்து நம்மளுக்கு கேரண்டி இல்லை. அப்போ யார் பொறுப்பு இதுக்கு? டெப்டர்ஸ் தான் பொறுப்பு. ஏன்னா டெப்டர்ஸ் தான் என்ன பண்ணியிருக்கிறான்? பொருளை கொடுத்துருக்குறான். அவனுக்கு தான் கலெக்ஷன் வர வேண்டியது வரல. சரியா? அப்போ இதை லெஸ் பண்ணணும். எதுலேருந்து 5% லெஸ் பண்ணணும்? டெப்டர்ஸுடைய அமௌண்ட்லேருந்து எடுத்து லெஸ் பண்ணணும். ஓப்பனிங்கில் லெஸ் பண்ணணுமா, க்ளோசிங்கில் லெஸ் பண்ணணுமா? எப்பயுமே க்ளோசிங்கில் தான் லெஸ் பண்ணணும். ஓகேவா? அப்போ டெப்டார்ஸுடைய க்ளோசிங் பேலன்ஸ் பாரு, 31/3/2018 இருக்கா? அப்போ அங்கே எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்குறான்? 30,000 கொடுத்துருக்குறான். அந்த 30,000ல் 5% எடுங்க. ஓகேவா? அது எப்படி எடுக்கிறதுன்னு சொல்கிறேன். அதை எடுத்து நம்ம லெஸ் பண்ணி போட்டுக்கணும். எப்போ? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் க்ளோசிங் போடும்போது. ஓகேவா? ஓப்பனிங் போடும்போது எடுக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஓப்பனிங் போடும்போது எடுக்கக்கூடாது, க்ளோசிங் போடும்போது. பிளான்ட்டு அமௌண்ட்டு எடுத்துக்கிறோம். கீழே என்ன பாருங்கள்? பிளான்ட் டு பி டெப்ரிசியேட்டட் 10%. அதாவது நிலத்திற்கு தேய்மானம் செலவு ஆகிருக்கு. நிலம் வந்து தரிசு நிலமாக இருந்திருக்கும். இல்லைனா ஏற்கனவே நிலத்தை ஒருத்தன் வாங்கியிருப்பான்னு வச்சுக்கோங்களேன். இவங்க ஒரு பிளான்ட் வச்சுருக்குறாங்க. அந்த பிளான்ட் வந்து விற்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். பிளான்ட் வந்து விற்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, தேய்மான செலவு போக தான் கொடுப்பாங்க. ஓகேவா? வேல்யூ குறையும். அப்போ ரெடியூஸ்டு வேல்யூ. பிளான்ட்டுக்கு வந்து குறைந்த வேல்யூக்கு போகுது. 80,000 மதிப்பு இருக்கிற பிளான்ட் என்ன ஆகுது? 8,000 லெஸ் பண்ணிவிட்டு 72,000க்கு தான் வேல்யூ ஆகுது. ஓகேவா? அது தரிசு நிலமாக இருக்கலாம், இல்லை அது ஏதோ பிளான்ட்டுக்கு என்ன வகையில் வேணாலும் அது பண்ணியிருக்கலாம். அடுத்தது ஃபர்னிச்சர் வந்து நார்மலாக வருது. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் ஆகும்போது ஃபஸ்ட்டு ஓப்பனிங் கேபிட்டல் நம்ம கண்டுபிடிச்சிக்கணும், க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சிக்கணும். ஏன்னா இது ரெண்டும் நம்மளுக்கு தெரியாது. ட்ராயிங்ஸ் மட்டும்தான் தெரியும், அடிஷ்னல் கேபிட்டல் மட்டும்தான் தெரியும். சரியா? இப்போ என்ன பண்ணுறீங்க? ஓப்பனிங் கேபிட்டலுக்கு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் as on 31st March 2017. என்னங்க சார் 31st March 2017 போட்டிருக்கிறீங்க. அப்போ இங்கே ஓப்பனிங் என்னது? 31/4/2017 இருக்கா? 31/4/2017 இருக்குது. அப்போ எண்ட் ஆஃப் இதிலிருந்து 12 மாதத்தை எடுத்திங்கன்னா என்ன வரும்? 31st March 2017. அந்த வருஷத்துலேயே 12வது மாதம் நம்மளுக்கு என்ன வரும்? மார்ச் மாதம் நம்மளுக்கு கணக்கு வரும். அந்த இயரில் வரணும். ஓகேவா? அந்த 2017 இயரில் வரணும். இல்லைனா நீ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஏசான்னு ஓப்பனிங்னு கூட எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் எழுதிக்கிறீங்க, லைபிலிட்டி அசட்னு பிரிச்சுக்கிறீங்க. நான் என்ன சொன்னேன்? பேங்க் பேலன்ஸ் வந்து ஓப்பனிங் பேலன்ஸே அதிகமாக இருந்தால் தான் கிரெடிட் சைடு. ஓகேவா? கிரெடிட்டர் சைடு போகணும். அப்போ கிரெடிட்டர் சைடு வர ஐட்டம் நம்ம என்னென்னு சொன்னோம்? லைபிலிட்டியில் பேங்க் ஓவர் டிராஃப்ட் கிரெடிட்டர் சைடு வரும். பேங்க்குடைய பேலன்ஸ் வந்து அசட் சைடில் வரும் அப்படின்னு சொன்னேன். இப்போ பேங்க் ஓவர் டிராஃப்ட் தான் இது. ஓகேவா? 14,000ங்கிறது என்னது? கிரெடிட்னு கொடுத்தாங்கன்னா பேங்க் ஓப்பனிங். எப்பயுமே ஓப்பனிங் பேலன்ஸ் கிரெடிட் சைடு போச்சுன்னா அது பேங்க் ஓடி. சரியா? கிரெடிட்டர் சைடு போனால் பேங்க் ஓடி. அதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா கிரெடிட்டார் சைடு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, டெப்டார் சைடு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரெடிட்டார் சைடு இந்த பேலன்ஸ் போகணும் அப்படின்னு அர்த்தம். அப்போ கிரெடிட்டார் சைடு போகிற பேலன்ஸு ஓடியாக தான் இருக்கும், டெப்டார் சைடு போகிற பேலன்ஸு பேங்க் பேலன்ஸாக தான் இருக்கும். ஓகேவா? இப்போ கிரெடிட்டார் சைடு போகிற பேலன்ஸை எடுத்து எழுதிக்கிறீங்க. ஓகேவா? கிரெடிட்டார் சைடு எழுதிக்கிட்டு பேங்க் ஓவர் டிராஃப்ட் எழுதிக்கிட்டிங்களா? இங்கே 14,000 எழுதிக்கிட்டோம். அடுத்தது இப்போ இந்த முடிஞ்சது. அடுத்து பாரு, ஓப்பனிங்கோடைய கிரெடிட்டர்ஸ் பேலன்ஸ் டெபிட் சைடில் லைபிலிட்டிஸில் வரக்கூடிய கிரெடிட்டர் பேலன்ஸ் பாருங்கள் எவ்வளோ இருக்குது? 60,000 இருக்குது. அதை எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்து அசட் சைடில் என்னென்ன போகணும்? கேஷ் இன் ஹேண்ட் 800 போட்டுக்கோங்க, ஸ்டாக் 12,000, டெப்டர்ஸ் 34,000, பிளான்ட் 80,000, ஃபர்னிச்சர் 40,000,
எல்லாம் எடுத்து போட்டிங்கன்னா எந்த சைடு ஹையாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அசட் சைடில் வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து ஹையாக இருக்குது. 1,66,800 டோட்டல் வருது. டெபிட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 74,000 தான் வருது. பேங்க் ஓடி ஒரு 14,000, கிரெடிட்டர்ஸ் வந்து ஒரு 60,000, மொத்தம் ரெண்டும் சேர்த்துனீங்கன்னா உங்களுக்கு 74,000 தான் வருது. இப்போ இந்த 74,000 எடுத்து 1,66,800 லெஸ் பண்ணிங்கன்னா 92,800 வரும். இந்த 92,800 போட்டிங்கன்னா இது ஓப்பனிங் பேலன்சிங் ஃபிகர், கேபிட்டல் ஓப்பனிங் பேலன்சிங் ஃபிகர். இப்போ பார்த்தா ரெண்டு பக்கமும் டேலி ஆகிடும். 1,66,800 டோட்டல் வந்துச்சு, இந்த பக்கமும் சேமாக வந்துடுச்சு. இப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம், ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து க்ளோசிங் கேபிட்டல். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இயர்ஸ் 31st March. ஓப்பனிங் கேபிட்டலில் எப்பயுமே நம்ம வந்து இருக்கிற பேலன்ஸ் அப்படியே எழுதிடுவோம். க்ளோசிங் ஆகும்போது இந்த வராத கடனை, யாராவது கடன் கொடுக்க வேண்டியது இருக்குது, இது வந்துடும் அப்படிங்கிறது எல்லாமே என்ன பண்ணணும், நம்ம மென்ஷன் பண்ணோம். அப்புறம் தேய்மானம், ஒரு அசட்டுக்கு வந்து மெஷினரிக்கு வந்து தேய்மானம் ஆகிருக்கு, ஒரு மெஷினரி விற்றுருக்குறீங்க, தேய்மானம் ஆகிருக்குன்னா என்ன பண்ணணும், இந்த தேய்மான செலவை எழுதணும். ஓகேவா? அடுத்தது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இயர்ஸ் செஷன் 31st March 2018. லைபிலிட்டிஸ் அசட். இப்போ கிரெடிட்டர் 72,000 எழுதிக்கிட்டீங்க. கேபிட்டல் பேலன்சிங் ஃபிகர் 1,04,000 இங்கே பேலன்சிங் ஃபிகர் வரும். எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பேங்க் பேலன்ஸு 18,000 எழுதிக்கிறீங்க. 18,000 டெப்டார் சைடு அப்படின்னு வந்து க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துருக்குறோம். அப்போ ஆட்டோமேட்டிக் இங்கே எழுதிக்கிறீங்க. கேஷ் இன் ஹேண்டு 1,500 கொடுத்துருக்குறேன்னா எழுதிக்கோங்க. ஸ்டாக்கு 16,000 எழுதிக்கோங்க. டெப்டார்ஸ் 30,000 கொடுத்துருக்குறோம். ஆனால் கீழே அடிஷ்னலில் ப்ரொவிஷன் ஆஃப் 5% ஆன் டெப்டார்ஸ்னு சொல்லியிருக்கிறான். இதில் ஒதுக்கியாச்சு 5% டெப்டார்ஸுக்கு அப்படிங்கிறான். அப்போ இந்த எதில் 5% ஒதுக்கியிருக்கு, டெப்டார்ஸுடைய அமௌண்ட்டில் 5% ப்ரொவிஷனாக ஒதுக்கியிருக்கு. அப்போ 30,000 இன்ட்டு 30,000 இன்ட்டு 5%. ஓகேவா? 10% எடுத்திங்கன்னா 3,000 வரும். அதில் பாதி 1,500, 5% எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 30,000 மைனஸ் 1,500 28,500 வருது. ஓகேவா? இப்போ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை போட்டாச்சு. அடுத்து பிளான்ட் இருக்குது. பிளான்ட் எடுத்துக்கிறீங்க. பிளான்ட்டுடைய க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, 31/3/2018 80,000 இருக்குது. 80,000 எடுத்து போட்டுக்கிறீங்க. லெஸ் டெப்ரிசியேஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10%. இப்போ 80,000ல் 10% எவ்வளோ, 8,000. அந்த 8,000 எடுத்து லெஸ் பண்ணிட்டீங்கன்னா 72,000 வரும். அடுத்து ஃபர்னிச்சர். இப்போ எந்த சைடு ஹையாக இருக்குது, அசட் சைடில் ஹையாக இருக்குது. 18,000 ப்ளஸ் 1,500 ப்ளஸ் வந்து 16,000, 28,500, 72,000, 40,000 இதெல்லாம் கூட்டினீங்கன்னா 1,76,000 வரும். இந்த பக்கம் வெறும் 72,000 மட்டும்தான் இருக்குது. அப்போ 1,76,000ல் 72,000 லெஸ் பண்ணிட்டீங்கன்னா 1,04,000 வரும். இதுதான் க்ளோசிங் பேலன்ஸ். ஓகேவா? இப்போ க்ளோசிங் கேபிட்டல் பேலன்சிங் ஃபிகர் வந்து இது. ஓப்பனிங் கேபிட்டலும் கண்டுபிடிச்சாச்சு, க்ளோசிங் கேபிட்டலும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஸ்டேட்மெண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். எந்த இயருக்கு, 31st March 2018க்கு. இப்போ க்ளோசிங் கேபிட்டல்னு போட்டுக்கிறீங்க. 1,04,000 க்ளோசிங் கேபிட்டல் எடுத்தாச்சு. ட்ராயிங்ஸ் கீழே கொடுத்துருக்குறோம். அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகுமந்து வித்ரால் 40,000 பர்சனல் யூஸ், அதுதான் ட்ராயிங்ஸ். 40,000 போட்டுக்கிறீங்க. ஆட் பண்ணிங்கன்னா 1,44,000 வந்துடுச்சு. சரி, அடுத்தது இன்ட்ரடியூஸ் அடிஷ்னல் கேபிட்டல் எக்ஸ்பென்ஷன் எவ்வளோ கொடுத்துருக்குறோம், 16,000. அப்போ லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல் 16,000 லெஸ் பண்ணிட்டீங்கன்னா 1,28,000 வருது. இப்போ இது என்னது, அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். ஓகேவா? அடுத்தது லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல். ஓப்பனிங் கேபிட்டல் இப்போ லெஸ் பண்ணிங்கன்னா நம்ம ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சோம்ல 92,800, அதை இப்போ லெஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு 35,200 ப்ராஃபிட்டை எர்னிங் ஆகிருக்கு இந்த இல்லுஸ்ட்ரேஷனில். இந்த இல்லுஸ்ட்ரேஷன் 9 சேம் வந்து எக்ஸசைஸ் 9 வந்து இதே மாடல் தான். இது பார்ப்போம்.